நல்லா நல்லா நினைச்சுக்கங்க. ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான பலனை அவர் தருவாரா தரமாட்டாரா? பலனை தருவாரா தரமாட்டாரா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயங்கி நின்றாதீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிராணன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்லாது. உடனே ஓடிப்போன்னு சொல்ற ஆண்டவர் வந்து ஓடி போறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? ஆனால் லோத்து என்ன சொல்றான்? லோத்து என்ன சொல்றான்? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அந்த மலைக்கு ஓடி போக என்னால ஏன்டா நீ ஒன்ன பாக்குற, நீ எதுக்கு உன் பலத்தை பாக்குற? நீ ஓடி போக முடியாது. நீ உடனே அவசரம் ஆயிரதுனால, சரி உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன பண்ணணும்? உடனே அவன் சொல்றான், இதை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சரி போன்னு சொல்லிட்டாங்க. பிரதர் சிஸ்டர், நான் இன்னைக்கு முழுக்க ஆவியானுடைய துணையோட நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்ல நீங்களும் லோத்த மாதிரி நீங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு பலன் தாங்க, எனக்கு கிருபை தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சரி பண்ணுங்க, நான் ரெடி. நீங்க ரெடியான்னு ஏசப்பா கேட்கும் போது, ஐ ஆம் ரெடி, நான் ரெடி ஆண்டவரே, நான் ரெடி ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், நம்ப முடியாத ஒரு மாற்றம், கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம், யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடு.